ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில்கோல் சேனல். இப்போ நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் சிபிடி ஒன் ஆன்சர் கீ வச்சு என்ன பண்ணலாம், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லது, எப்படி க்ரூம் அப் ஆகலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சிபிடி ஒன்னில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருந்தாங்க, நம்ம என்ன பார்த்துருந்தோம், டூரிங் எக்ஸாம் டேஸ் அண்டு பிஃபோர் எக்ஸாம் எல்லா வீடியோஸ்லையும் என்ன சொல்லியிருந்தோம், தெரிஞ்சதை தப்பு விட்டுறவே கூடாது, சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணிடவே கூடாதுன்னு. ஆஃப்டர் ஆன்சர் கீ ஆஸ்பிரன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம், ஒரு சிலர் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு தப்பாக மார்க் பண்ணிட்டேன், மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து அட்டன் பண்ணலை, இல்லை மார்க் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணிட்டேன், தெரியாததை அடுத்து அன்மார்க் பண்ண மறந்துட்டேன், ஆஃப்டர் ஆன்சருக்கு இப்போ வீட்டில் ட்ரை பண்ணுறேன் ஆன்சர் வருது, இப்படிலாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் ரீசனாகவே சொல்லக்கூடாது. தப்பு நம்ம மேலே தான். எதனால் அதிகமாக மார்க் போடணும்னு ஸ்ட்ரெஸ் பண்ணேன், அதையும் சிஸ்டம் ஆர் டெஸ்க்டாப் மோடில் ஏன் போட சொன்னேன், எதுக்காக ஆஃப்டர்நூன் ஆஃப்டர் லன்ச் போட சொன்னேன், எல்லா சுச்சுவேஷன்லேயுமே நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும்னு. அது மட்டும் இல்லாமல் எதை ஸ்கிப் பண்ணணும், எதை அட்டன் பண்ணணும்னு நமக்கு தெரிய வரும்னு தான். இதுக்காக தான் ஆர்ஆர்பி மாடல் பேப்பர் அண்டு அதோட இன்டர்ஃபேஸ்னு விடுறாங்க பிஃபோர் எக்ஸாம். அதே மாதிரி நம்மளும் அடாப்ட் ஆகிக்கணும். அப்போது நம்ம அதை ஃபாலோ பண்ணி நிறைய மார்க் டெஸ்ட்டு போட்டிருந்தாலே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கணும். சரி, நான் ஒத்துக்கிறேன், கொஸ்டின் கஷ்டம்தான். ஆனால் ட்ரெண்டுக்கு அடாப்ட் ஆகணும்னு முதல்ல இருந்தே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். அக்யூரசி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டேன். எந்த ஆப் எந்த சோர்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சிருந்தாலும் மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங் சேர்த்து 52லேருந்து 55 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ண முடிகிற அளவு தான் இருந்திருக்கு. வெறும் ஈஸியான கொஸ்டின் மட்டுமே படித்து பாஸ் ஆகிடலாம் அப்படின்னா எதுக்கு எக்ஸாம்? ரீசன்ட் ட்ரெண்டுக்கு எப்போ தான் அடாப்ட் ஆகும்? அஃபேர்ஸ் க்ளவுட் படிங்கன்னு 5 மாதமாக சொல்கிறேன். அதுலேயும் ஈஸியாக இல்லை, ஒன்லைனராக போடுற ஆப்பு வெப்சைட்லாம் அனுப்பி அதை படிக்கலாமா இதை படிக்கலாமான்னு கேட்குறீங்க. கஷ்டமே படக்கூடாது, ஆனால் வேலை வாங்கிடணும் அப்படின்னா அது யாராலையுமே முடியாது. நார்த்தில் வேலைக்கு வராங்கன்னா அவங்க எல்லாமே ஷேர் பண்ணி ஒன்றா உட்காந்து படிக்கிறாங்க. லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணி பல வருஷம் ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க போகிறோன்னு தெரிஞ்சே வராங்க. நம்ம அடுத்த டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் போட்டாலே பெரிய கடுப்பான விஷயமாக நினைக்கிறோம். சிபிடி டூலாம் பக்கத்து ஸ்டேட்டில் போட்டால் சிலர் எக்ஸாமே அட்டன் பண்ண போகிறதே கிடையாது. கொஞ்சமாவது எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் அண்ட் எஃபோர்ட்ஸ் போட்டால் தான் நம்ம சக்ஸஸை நோக்கி மூவ் ஆன் ஆக முடியும். ஃபஸ்ட்டு டே ஆஃப் எக்ஸாம்லேருந்து சொன்னதை ஃபாலோ பண்ணி டிஎன்பிசி பேங்கிங் மட்டும் படித்தவங்க அண்ட் சம் பிகினர்ஸ் கூட நல்லா மார்க் வாங்கியிருக்கீங்க. அதெல்லாம் கேட்குறப்பவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணேன், டெஸ்ட்டு நிறைய போட்டேன், ஆனால் 60க்கு கீழே தான் மார்க் அப்படின்றது அன்அக்செப்டபுள். மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங் 52லேருந்து 55 கொஸ்டின்ஸ் தான் சொன்னேன் அக்யூரஸியாக போட சொல்லி. ஜென்ரல் அவேர்னஸ் கஷ்டம்தான், 15 to 18 கொஸ்டின் போட சொன்னேன், அதுவும் அக்யூரஸியாக. மினிமமாக இதில் எடுத்துக்கிட்டாலே மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங் கம்பைண்டாக 52, ஜென்ரல் அவேர்னஸ் 15, மொத்தம் 67வது அட்லீஸ்ட் வாங்கியிருக்கணும். அப்போது அது நம்ம வாங்கலை அப்படின்னா என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்ம அனலைஸ் பண்ணணும். என்ன பண்ணியிருக்கலாம்? நிறைய மார்க் போடலையா, இல்லை மார்க் போட்டு ஒழுங்காக அனலைஸ் பண்ணலையா, இல்லை எதை அட்டன் பண்ண எதை விடணும்னு மைண்டு அடாப்ட் ஆகலையா, இல்லை படிக்கிற மெத்தட் ஆர் சோர்ஸஸில் ப்ராப்ளமா, அதை பாருங்கள். அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டாலே கண்டிப்பாக சக்ஸஸ் தான். இந்த விஷயம் நம்ம எக்ஸாம் முன்னாடியே சொல்லியாச்சு. எக்ஸாம் டைமில் கஷ்டமான கொஸ்டின் வருது அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நியூ கான்செப்ட் கொஸ்டின் வந்தாலும் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றதை பாருங்கன்னு. நம்ம அந்த ரியல் எக்ஸாமில் 2 to 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண நியூவாக இருந்திருக்கு. அங்கே போய் எல்லோரும் நிறையா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 3 கொஸ்டினை ட்ரை பண்ணி லாஸ்ட்டில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்கவே டைம் இல்லாமல் போயிட்டு சார் அப்படின்றாங்க. இது கண்டிப்பாக ஏற்றுக்கிறக்கூடியதே இல்லை. ஜிஏல இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் அண்டு மேக்ஸில் டைம் கன்சியூமிங் நியூ கான்செப்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தாலே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு டே ரிவ்யூலேயே நான் சொல்லிட்டேன். நம்ம எக்ஸாம் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிவிட்டு அண்டு நம்ம டெலகிராம் சேனலில் போட்ட கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஷார்ட்கட் அண்ட் அப்ரிவேஷன் பிடிஎஃப் ரெஃபர் பண்ணியிருக்கவங்க நிறையா பேர் 70 அண்டு அபோவ் வாங்கியிருக்காங்க. அதனால் அவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டயர் 2 வருமா ரிசல்ட் அப்படின்றத பற்றி யோசிக்கவே வேண்டாம். சிபிடி 2க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். பேஸ்ட் ஆன் சிபிடி 1 கிராஜுவேட் லெவல் பேப்பர் அண்டு ரீசன்ட் ட்ரெண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸை வச்சு. கொஸ்டின்ஸும் நான் 8க்கு தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா 20 கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸ்ஸு அண்டு மேக்ஸ் ரீசனிங் கம்பைண்டாக பார்க்க போனால் 20 கொஸ்டின் கிட்டத்தட்ட கஷ்டமாக தான் இருந்திருக்கு, அட்டன் பண்ண முடியாத லெவலுக்கு. அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஆன்சர் கீக்கு அப்புறமே ரா மார்க்ஸ் வந்திருக்கு.
அதுலேயுமே 80+ பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்குள்ளே தான் சென்னை ஜோனில் வாங்கியிருக்காங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஈஸி ஷிஃப்ட்டில் தான் நிறைய மேக்ஸிமம் இருப்பாங்க. ஸோ ஈஸி ஷிஃப்ட்டில் 85 வாங்குறதும், மாட்ரேட் ஷிஃப்ட்டில் 80 வாங்குறதும், டஃப் ஷிஃப்ட்டில் 75 வாங்குறது எல்லாமே கடைசியில் நார்மலைஸ் பண்ணுறப்ப ஈக்குவலாக தான் ஆகப்போகுது. ஃபஸ்ட்டு டைம் கன்சியூமிங் ஹை லெவல் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. அதை முன்னாடி வீடியோலேயே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இருந்தாலும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன். செகண்டு, டெஸ்ட்டு புக்கை மட்டுமே நம்பி டெஸ்ட்டு போட வேணாம். லாஸ்ட் NTPC CBT 2க்கு மாட்ரேட் லெவல் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண பைஜூஸ் இருந்தது. இப்போ ஆலிவ் போர்டு இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எதை ஸ்கிப் பண்ணணும் அண்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்ற புரிதல் வரும். ரிவ்யூவில் பர்சன்டைல் பார்த்துக்கோங்க. அதை வச்சே டெஸ்ட்டு டஃப்னஸை தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மாட்ரேட் ஆர் டஃப் லெவல் கொஸ்டின்ஸில் நீங்கள் 75 அவுட் ஆஃப் 120 வாங்கியிருக்கீங்கன்னா 90% காட்டுது அப்படின்னா அதுவே குட் ஸ்கோர் தான் அக்கார்டிங் டு பர்சன்டைல். இப்போ இருந்தே ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. தேவையே இல்லை. அதுக்கான ஈஸியான வழிமுறைகள் இருக்குது. அதை நான் ஆஃப்டர் CBT 2 சொல்கிறேன். அதுவே போதுமான டைம் தான் ஃபார் CBAT அண்டு டைப்பிங் டெஸ்ட் ரெண்டுக்குமே. நிறையா பேர் டைப்பிங் கிளாஸ் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. உங்களை அங்கே டைப்பிங் மிஷினில் டெஸ்ட்டு வச்சு டைப்பிங் டெஸ்ட் பண்ண போகிறதே இல்லை. நார்மல் கீபோர்டு வச்சு தான் டெஸ்ட்டு நடக்க போகுது. நீங்கள் ஸ்கூலில் இல்லை காலேஜில், அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பிளேஸ்லேயோ எங்கேயோ நீங்கள் கீபோர்டு யூஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அதில் என்ன நார்மல் மொபைல் மெசேஜ் பண்ணி பழகியிருந்தாலே அது ஈஸியாக பண்ணிடலாம். 2 விரல் மட்டுமே வச்சு டைப் பண்ணி பாஸ் ஆனவங்களே இருக்காங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும் ஸ்கில் டெஸ்ட்டு. அதை பற்றின ஒரியவே விடுங்க. நெக்ஸ்ட்டு, டெஸ்ட்டு போடுற டைம் ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவு ஆஃப்டர் லன்ச் டு ஈவினிங்குள்ளே உள்ள டைமில் 120 கொஸ்டின்ஸ்க்கான ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் டெஸ்ட்டுக்கு. அடுத்து, ஒரே சப்ஜெக்டில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. டெய்லி ஷெடியூல் போட்டு படிங்க. எல்லாமே கவர் ஆன மாதிரி இருக்கணும். மேக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், as well as மார்க் டெஸ்ட் அண்ட் இட்ஸ் ரிவ்யூ. இப்படி டைம் ஒதுக்கி பாருங்கள். CBT 1 கேட்டதை வச்சு ஃபுல்லாக நம்பி சயின்ஸ் அந்தளவு வர்றதில்லை அப்படின்னா அதை மட்டும் ஒதுக்கிடாதீங்க. எப்படினாலும் கொஸ்டின்ஸ் வரலாம். எல்லாத்துக்குமே தயாராகிக்கோங்க. ரீசன்ட் ட்ரெண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கு அடாப்ட் ஆகணும். நீங்கள் ஆல்ரெடி YCT கவர் பண்ணியிருப்பீங்க CBT 1K. ஸோ அதை பற்றின ஒரே வேண்டாம். அடுத்து, ஜென்ரல் அவேர்னஸில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ், நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டருக்கு கொடுங்க. பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், அப்ரிவேஷன் அண்டு ஷார்ட்கட் கீஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல்லையே PDF அவைலபிளாக இருக்குது கம்ப்யூட்டருக்கு. அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, நீங்கள் ஃப்ரீ டைம் எக்ஸாம் போடுற டைம் போக ஃப்ரீ டைம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு நினச்சா கூட நீங்கள் லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ ஓப்பன் பண்ணி MS Word, MS Excel இதெல்லாம் என்ன இருக்குது, என்ன ஷார்ட்கட் கீலாம் அப்ளை பண்ணால் மாறுது அப்படின்னு சும்மா ஓப்பன் பண்ணி என்னென்ன டூல்ஸ் அதெல்லாம் ஏற்கனவே பார்த்தா கூட அதுவே எக்ஸாமுக்கு நிறைய யூஸ் ஆகும். அப்படி யூஸும் ஆகிருக்கு CBT 1 நிறையா பேருக்கு. ஜியாகிரஃபிக்கு நான் முன்னாடி இருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன், மேப் வச்சு படிங்கன்னு. ஏன்னா எங்கே எது ஃப்ளோ ஆகுது அப்படின்னு ரிவர்ன்றது கேட்குறது கிடையாது. எந்த பிளாட்டிவ் அந்த மாதிரிலாம் உள்ளே இறங்கி கேட்குறாங்க. ஸோ மேப்பை யூஸ் பண்ணி படித்தா தான் நல்லது. அடுத்து ஒரு விஷயம், எப்படி சார் டஃப் கொஸ்டின்ஸுக்கு அடாப்ட் ஆகிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மறுபடியும் சொல்கிறேன், டஃப் கொஸ்டினை பற்றின திங்கிங்கே வேண்டாம். எத்தனை பேர் CBT 1 90+ வாங்கியிருக்காங்க ரா ஸ்கோர் சொல்லுங்கள்? யாருமே கிடையாது. அப்படி வாங்கியிருந்தாலும் 1-2 பேர் வேணா இருப்பாங்க. அதை பற்றின திங்கிங்கே வேண்டாம். நான் உங்களை சொல்கிறது நெக்ஸ்ட்டு டு ஈஸி லெவல், அதாவது மாட்ரேட் லெவலுக்கு தான் அடாப்ட் ஆக சொல்கிறேன். அப்படி பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஒரு விஷயம், 55 to 65 ரேஞ்ச் மார்க்ஸில் உள்ளவங்க CBT 2 வருமா வராதான்னு யோசிக்கிறத விட்டுருங்க. CBT 2K நீங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். 120 கொஸ்டின்ஸ் நீங்கள் சேம் சிலபஸ் CBT 1 உள்ள மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணவே போகிறீங்க. கிராஜுவேட் லெவல் CBT 1 ரிசல்ட் நார்மலைஸ் பண்ணி பாசிட்டிவாக ரிசல்ட் வந்தால் CBT 2 நல்லா பண்ணிடலாம். இல்லையா 120 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டோம்னா 100 கொஸ்டின்ஸ் அண்டர் கிராஜுவேட் லெவல் CBT 1 வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் சிலர் குரூப் D கூட அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் ரொம்பவே ஈஸியாக தெரியும். நம்ம டெலகிராம் சேனலில் கிடைக்கிற பெய்டு PDF அண்ட் அஃபேர்ஸில் உள்ள 1 இயர்க்கு மேலே உள்ள PDF எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இனி எக்ஸாமுக்கு தேவைப்படுறதும் ஷேர் பண்ணுறேன். என்னோடய டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா ஐடியும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் டவுட்ஸை அதில் நீங்கள் கேட்கலாம்.
முடிஞ்சளவு கைட் பண்ணுறேன். அண்ட் இம்பார்ட்டண்ட் ரயில்வே எக்ஸாம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். ஃபார் மோர் வீடியோஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் ரயில் கோல்ட் சேனல்.